நேற்று நைட்டு திவ்யாவுக்கும் பாருக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்கில் தோத்ததில் திவ்யா மால தான் தோத்தோங்கிறது மாதிரி பாரு வந்து பெட்ரூமில் உள்ளே வச்சுட்டு ட்விஸ்ட் பண்ணி அவங்க பேரில் ஒரு பழியை போட்டிருப்பாங்க. இப்போ இதில் என்னென்னா, திவ்யாவோட அம்மா வந்திருக்கும் போது பாரு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, நான் வந்து அவளை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருவே திவ்யா அம்மா முன்னாடி வச்சு சொல்லியிருக்காங்க. இதை வச்சுட்டு திவ்யாவுக்கு என்ன தோணியிருக்குன்னா, ஓஹோ நம்மளை ட்ரிகர் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரு வச்சு அந்த ஹேண்ட் ஆக்ஷனை திவ்யா வந்து பெட்ரூமில் வச்சுட்டு வெளியில் வந்திருப்பாங்க. வெளியில் இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பவும் பாரு உள்ள வந்து உங்களுக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லும் போது தான் திவ்யா அதே மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க பாருவை. அப்போது நல்லாவே இல்லை, பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை, பிலோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பாரு சொல்லியிருப்பாங்க. இதை சொல்கிறது யாருன்னா பாரு மார்க் பண்ணதெல்லாம் எல்லாருக்கும் மறந்து போச்சு போல இருக்குது. அவங்க கனியக்கா ஒன்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க, இப்படி டான்ஸ் ஆடி ஒரு ஆரஞ்சு கலர் சல்வாரில், அதெல்லாம் மறந்துட்டு இது வந்து பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு இதை வெளியே போய் சொல்கிறாங்க. யாருக்கிட்டனா கானா வினோத் அண்ணா கிட்ட, அமித் கிட்ட, அண்ட் விக்ரம் அண்ட் இன்னொரு பர்சன், இவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இவங்ககிட்ட போயிட்டு சொல்கிறாங்க பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸை நான் சொல்லிவிட்டேன்னு. இப்போ வினோத் பயங்கரமாக சிரிக்கிறாரு பாரு சொன்னது. விக்ரம் அப்போ சொல்கிறாங்க, ஓஹோ பாரு பண்ணதே பாரு குர்த்தி பண்ணியிருக்காளா, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லியிருப்பாரு. ஆனாலும் அவங்க எல்லாருமே வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ், அதாவது பாரு சொல்கிறது வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அமித்தும் சொல்லாரு, ஆமாம்மா திவ்யா பண்ணது ரொம்ப அக்லியாக இருந்துச்சு அப்படின்னு. எல்லாமே ஓகே, திவ்யா பண்ணது தப்பு, பட் திவ்யா யாருக்கு பண்ணாங்க? இத்தனை நாளாக இந்த வீட்டில் எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஒரு என்ன ஃபேம் கிடைக்கணுமோ அந்த ஃபேமை கிடைச்சதுக்கப்புறமா, ஷோ ரன்னருங்கிற பேர் வாங்கினதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 months, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ வீக்ஸில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கிடைக்கிற நேம் தான் பெரிய நேம். அப்போ வந்து ஒருத்தர் ஷோ ஒரு வின்னர்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக முட்டு தான் கொடுப்பாங்க. இதான் இந்த ஷோவில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி கிடையாது, வீக் ஒரு மாறும், ஒரு ஒப்பீனியன்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போல்லாம் அப்படி கிடையாது, ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி அவங்களுக்கு ஃபுல் முட்டுக்குடி தான் நடக்கும். ஸோ அப்போ வந்து பாரு எல்லாரையும் மார்க் பண்ணாங்க. கனியக்கா ஒன்ஸ் ஆரஞ்சு கலர் சல்வாரம் சூப்பராக மார்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாரு பண்ணுறது எல்லாமே நம்ம வீட்டில் ஒரு கடைக்குட்டி சிஸ்டர் பண்ணுறது மாதிரி இவங்க எல்லாருமே கடந்து போயிடுறாங்க, அதை நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் திவ்யா பண்ணும்போது திவ்யா சொல்கிற ஒரு வார்த்தையும் பெரிய குத்தமாகுது. இப்போ திவ்யா நேற்று 7 சொன்னது பெரிய தப்பாயிடுச்சு. ஆனால் இதே வந்து நேற்றுக்கு வந்து குழந்தை கொடுத்துருப்போம், என்னது நான் அவனுக்கு எப்போமா குழந்தை கொடுத்தேன்னு வினோதன் நான் வந்து ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அந்த திவ்யா அரோரா கிஸ் பண்ணும்போது எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ இதை காமெடியில் சேர்க்கலான்னா ஏன் வந்து இந்த விஷயத்த 7 காமெடியில் சேர்க்கக்கூடாது? உங்களுக்கு பிடிக்கல, சரி 7 தப்பு, 7ங்கிற வார்த்தை உண்மையிலே தப்பு தான். ஏன்னா அவங்க யாருமே திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதனால அந்த இடத்துல திவ்யா அந்த வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. பட் இங்கே எல்லாமே என்னென்னா ரூல்ஸ் வந்து ஒரு பர்சன் வைஸ் தான் சேஞ்ச் ஆகுது. திவ்யா சொன்னால் மட்டும் எல்லாமே தப்புன்னு எடுத்துக்கிறாங்க, அவங்களும் இந்த மார்க்கிங் பிஹேவியரை என்கரேஜ் பண்ணுறாங்க. இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.